நாம் இந்த வீடியோவில் 10th பாடத்தில் உள்ள புவியியல் பாடப்பிரிவில் உள்ள இமயமலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இமயமலையிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. அதனால் 10th உள்ள இமயமலையை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த பாடப்பிரிவில் பார்க்கலாம். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் டிஎன்பிசியில் ஒவ்வொரு வருஷமும் இமயமலை 3 பெரும் பிரிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ் இமயமலை. டிரான்ஸ் இமயமலையோட இன்னொரு பேர் மேற்கு இமயமலை. அதுக்கப்புறம் இமயமலை. அதுக்கப்புறம் கிழக்கு இமயமலை. கிழக்கு இமயமலையோட இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் குன்றுகள். 3 பிரிவாக இமயமலையை பிரிக்கலாம். இதில் இமயமலை மத்தியில் இருக்கக்கூடிய இமயமலையையும் 3 பிரிவாக பிரிக்கும். உள் இமயமலை, மத்திய இமயமலை, வெளி இமயமலை அப்படி 3 பிரிவாக பிரிக்கிறோம். இப்போது அந்த பிரிவுகளை நம்ம விரிவாக பார்க்கலாம். டிரான்ஸ் இமயமலை, இதுக்கு இன்னொரு பேர் மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு பேர். அமைவிடம், இது எங்கே அமைஞ்சிருக்கு இந்த டிரான்ஸ் இமயமலைன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத்திய பீடபூமியில் இந்த டிரான்ஸ் இமயமலை அமைஞ்சிருக்கு. இது திபெத்திய பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இங்கே கடலடி உயிரின படிமம் அதிகமாக காணப்படுது. அதனால் டெரிசியரி கிரானைட் பாறை இங்கே காணப்படுது. உருமாறிய பாறை படிமம் கொண்டது. அதனால் இந்த திபெத்தியன் இமயமலை, டெரிசியரி கிரானைட் பாறை, உருமாறிய பாறை படிவம், இந்த 3 தான் முக்கியம். இந்த 3ஐயும் நம்ம வைக்கிறதுக்கு இது 3 3T அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர் காரகோரம், லடாக், சாஸ்கர், கைலாஸ், இந்த மலைத்தொடர்கள்லாம் டிரான்ஸ் இமயமலையில் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது இமயமலையை பற்றி பார்க்க போகிறோம். 2வது பிரிவில் இது வெறும் இளம் மடிப்பு மலை. இது எப்படி உருவானது அப்படின்னா, வடக்கே இருக்க யுரேசியா தட்டும் தெற்கே இருக்க கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றுக்கொன்று நகர்ந்து டெத்திஸ் அப்படிங்கிற கடல் மடிக்கப்பட்டு உருவானது தான் இமயமலை. இந்த இமயமலையை 3 பிரிவாக பிரிக்கலாம். உள் இமயமலை, அதுக்கு பேர் இமாத்ரி. மத்திய இமயமலை, அதற்கு பேர் இமாச்சல். வெளி இமயமலை, அதற்கு பேர் சிவாலிக். இப்படி 3 பிரிவாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு உள் இமயமலை பற்றி பார்ப்போம். உள் இமயமலை குறைவான மலைப்பிரிவு கிடைக்கி. இங்கே பௌதிக சிதைவு அதிகமாக காணப்படுது. உயர்ந்த மலை சிகரங்கள் நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது எவரெஸ்ட். எவரெஸ்ட்டோட மீட்டர் அளவு 8848. 8848 எடுத்து வச்சா மேலே போயிடலாம். அப்படிதான் இதான் ஷார்ட்கட்டு. கஞ்சன்ஜங்கா 8546 மீட்டர் உயரம் கொண்டது, 8546. உலகத்தில் உள்ள உயரமான சிகரங்கள் மொத்தம் 14 இருக்குது. அதில் 9 சிகரங்கள் இமயமலையில் இருக்குது. இங்கே கங்கோத்ரி, சியாச்சின் அப்படிங்கிற பனியாறுகள் ஓடுது. அதுக்கடுத்து மத்திய இமயமலை, இதுக்கு பேர் இமாச்சல். இமாச்சலில் என்ன இருக்குன்னா, வெண்பாறை, சுண்ணாம்பு பாறை, மணல் பாறை போன்ற பாறை படிமங்கள் இருக்குது. இங்கே நகரமயமாதலால் நிறைய காடுகள் அழிக்கிறாங்க. அதிகமான மழைப்பொழிவு இருப்பதால் மண்ணெரிப்பு ஏற்படுது. இங்கே இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் என்னென்னா, பீர்வாஞ்சல், தவல்தார், மகாபாரத். பீர்வாஞ்சல், தவல்தார், மகாபாரத் 3 மலைத்தொடர்கள் இங்கே காணப்படுது. இங்கே இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள் சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங். இருக்கக்கூடிய கோடை வாழிடங்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் இது எல்லாமே மத்திய இமயமலையான இமாச்சலில் இருக்குது. அதுக்கடுத்து வெளி இமயமலையான சிவாலிக். இங்கே ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம் வரைக்கும் இது பரவி இருக்குது. இது இருக்கக்கூடிய இடம் ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம். இது ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவு இங்கே அதிகமாக காணப்படுகிறது. கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் 2S. மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது பேர் டூன். இங்கே தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்கள் தான் காணப்படுகிறது. குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் இருக்குது. இங்கே குடியிருப்பு வளர்ச்சிக்கு ஏற்றது. இந்த பகுதிகளில் தான் குடியிருப்பு பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுகிறது. இது இமயமலையோட கிழக்கு கிளை. இது எங்கே இருக்குன்னா, பெரும்பாலான குன்று மியான்மர்லேயும் இந்திய எல்லைகளுக்கும் இடையில இது காணப்படுகிறது. இவ்வளோதான் மொத்தமே இமயமலை பற்றி இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம புக்கை பார்த்து படித்தோன்னா கஷ்டமாக இருக்கும். இதேமாதிரி சார்ட் போட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும்.